வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்ரா ஜோதிடத்திலிருந்து. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 எனக்கு எப்படி இருக்க போகுது, இந்த கேள்வியோடு தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா இருக்க போதுங்க. ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த போஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இலவசமான பதிவு உங்களுக்கு வந்து சேரும். இந்த இலவசமான பதிவில் என்ன சார் இருக்குது அப்படின்னா, ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம், நல்ல நேரம் எப்போ, அமாவாசை பௌர்ணமியா, இன்னைக்கு பிரதோஷமா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் ராகு காலம், எம்மகண்டம், மற்ற ராசிகளுக்குண்டான ஒரு வார்த்தை பலன், மேலும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அழகான பொன்மொழி. இது உண்மையிலே காலையில் உங்களை உற்சாகப்படுத்தும். ரொம்ப பயனுள்ள தகவல்கள் காலையிலே கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நாளே சிறப்பாக இருக்கும். ஸோ சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய பரிகாரங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வருஷத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறுத்த போகிறோம். சரி, இப்போ பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். நம்ம கடகராசிக்கு உண்டான ஆண்டு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். கடகராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்து சனிக்கு அப்புறமே உங்களால் நிறைய பேரால் திருப்பி ஒரு பழைய நிலைக்கு வர முடியல. நிறைய பேர் எங்களுக்கு சொல்கிறது, சார் இன்னுமே எங்களுக்கு நேரம் நல்லா ஆன மாதிரி எங்களுக்கு தெரியல, அஷ்டமத்து சனி முடிஞ்சிருக்குதா இருக்கு, ஆனால் பெருசாக மாற்றம் இருக்க மாதிரி தெரியல. அது இல்லாமல் நிறைய அவமானங்கள், பிரச்சனைகள், வீட்டில் பெருசாக மரியாதை இல்லை. நிறைய பேர் என்கிட்ட சொல்றது, எங்களுக்கு கடகராசின்னு வச்சதை விட எங்களை ஒரு கருவேப்பிலை ராசின்னு வச்சிருக்கலாம், ஏன்னா எங்களை பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுறாங்க, நாங்கள் செஞ்சது எது யாரும் நன்றி நினைக்க மாட்டுறாங்க. சில ராசிகள் அப்படிதாங்க கர்ம பிறவி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த 2026 பொறுத்த வரைக்குமே நான் எப்படி நீங்கள் நடந்துக்கணும்னு நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் பொறுமையாக நடந்துங்க. ஏன்னா கடகராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல குரு பகவான், 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. இதனோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா சைட்லையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தான் காட்டுது. என்ன சார், அப்போ இந்த வருஷமே எங்களுக்கு பெருசாக சாதகமாக இல்லையா அப்படி கேட்டு வருத்தப்பட வேண்டாம். நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். எப்பயுமே நான் ஒரு ஆட்களுக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், அதை அப்படியே ஃபாலோ மட்டும் பண்ணுங்க போதும். வேலை செய்கிறவங்க பெரும்பாலானவங்க வேலையை விட்டு நிற்காதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் கோவத்திலேயோ, ஒரு உணர்ச்சிவசப்பட்டோ, ஒரு வருத்தத்திலேயோ, எனக்கு பெருசாக ரெக்கக்னேஷன் கிடைக்கல, எனக்கு சரியாக ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு அடுத்து வந்தவனுக்கு கொடுக்குறாங்க, எனக்கு அடுத்து வந்தவனை மதிக்கிறாங்க, உள்ளேயே அவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி வேண்டியவங்களுக்கு மட்டும் பார்த்துக்கிறாங்க, இந்த மாதிரி எது வேணால் நடக்கட்டுங்க. நீங்கள் வேலையை விட்டு நிற்காதீங்க. வேலை தேடலாமா? இப்போ வேண்டாம், கண்டிப்பாக இப்போ வேண்டாம். ஒருவேளை உங்கள் சுயஜாதகம் சாதகமாக இருக்குன்னா அந்த முடிவு எடுக்கலாம். பட் உங்களுடைய கோச்சாரத்தின் படி பார்க்கும்போது கண்டிப்பாக புது வேலை தேட தேவை இல்லை. இருக்கிற வேலையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நிதானமாக இருக்கிற வழியை பாருங்கள். எந்த காரணத்து கொண்டும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகிட்ட வாக்குவாதம் வேணாம், கூட வேலை செய்கிறவங்ககிட்ட வாக்குவாதம் அனுசரித்து போங்க. சரிங்களா? தொழில் பொறுத்த வரைக்கும், சார் இப்போ தொழில் பண்ணுறேன்னு என்ன பண்ணலாம்? தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நிதான போக்கு கடைப்பிடிங்க. எந்த காரணத்தை கொண்டோ புதுசாக நான் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன், புதுசாக ஒரு தொழில் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் கூட போட போகிறேன், இப்போ பண்ண வேண்டாம். அதுக்கு சாதகமான அமைப்பு இப்ப இல்லை. நிதானப்படுத்துங்க, பொறுமைப்படுத்துங்க. வேலை இப்போ நிறைய பேர் செய்யற தொழிலையே பெருசா எனக்கு லாபம் இல்லை சார்ன்றவங்க அந்த வேலை செலவை ஏதாவது ஒரு வகையில குறைக்க முடியுதா பாருங்க. தேவையில்லாத செலவுகள் 10 நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்து சரி பண்ணுங்க. பெருசா அகலக்காலம் ஒரு இன்னொரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை எதுக்குள்ளேயும் இப்போ இறங்க வேண்டாம். சரிங்களா? அதில் நீங்கள் கவனமாக இருங்க. கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. யாராவது ஆர்டர் கொடுத்தாங்கன்னா கூட, புது தொழில் புது ஆர்டர் கிடைக்குன்னா சரியாக டிஸ்கஸ் பண்ணி அதை பாருங்க. சார் நான் இந்த மாதிரி ஒரு இடம் வச்சிருக்கேன், அதை விற்கலான்னு இருக்கேன், இப்போ விற்கலாமா? இப்போ வேண்டாம், இப்போ வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கைக்கூடி எல்லாமே வரும். சரிங்களா? ஆனால் கிட்ட நெருக்கத்தில் சார் அப்போ எப்போ செய்யலாம்? ஜூன் மாதத்துக்கு மேலே இந்த இடம் வைக்கிற செயல்பாடுகளை செய்யுங்க, வாய்ப்புகள் நல்லா இருக்கும். சரிங்களா? அதே போல் நம்ம வீடு நான் ரெனிவேட் பண்ணலான்னு இருக்கேன், அப்போ பண்ணலாமான்னா நீங்கள் ஜூன் ஜூலை போல் செயல்படும் போது நல்லா இருக்கும். இப்போ ஆரம்பிக்க கூடாதா சார்? நான் ஆரம்பிக்கலாங்க. என்ன ஒன்று தடங்கள் வரும், பாதியில் வேலை நிற்கும். அதனால வேணாம், தரங்கள் இல்லாமல் நடக்கணும். ஒரு மழை பெய்யும் போது நம்ம நின்று போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் சொல்கிறது. சரிங்களா? அதனால் அதன்படி செயல்படுங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். நீங்கள் கடகராசி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 2 பேரும் உடல் கவனம் வேணும். குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு 2லயே ராகு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நீங்கள் எது சொன்னாலும் எதிர்க்கிறதுக்கும் தப்பாக தாங்க புரிஞ்சுப்பாங்க. உங்கள் மேலே தேவையில்லாமல் கோவப்படுவாங்க. மற்றவங்க விஷயத்த சொன்னால் ஏற்றுப்பாங்க, ஆனால் நீங்கள் சொன்ன ஒத்துக்க மாட்டாங்க. அதனால வீட்டில் வாக்குவாதம் வேண்டாம். கணவன் மனைவி தயவு செஞ்சு விட்டு கொடுத்து போங்க. உறவுகளை காப்பாற்றுறதும் நம்ம குடும்ப சகிதமாக சந்தோஷமா இருக்கிறதுக்கும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப அவசியம். வாக்குவாதம் வேணாம்.
8லயே உங்களுக்கு கேது இருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். தேவையில்லாத கடன்கள் வாங்காதீங்க. தேவையில்லாத எந்த விஷயத்துக்குள்ளேயும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச இடத்துல சீட்டு போடுங்க, எனக்கு தெரிஞ்ச இடத்துல இதுல சேருங்க, நான் இந்த இடத்துல இடம் வாங்கினேன் நீங்க வாங்கி எந்த ரெக்கமெண்டேஷனும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ அப்ப 2026 எங்களுக்கு சூப்பரான வருஷம் இல்லையா? அதாவது முதல் பாதி கண்டிப்பா ரொம்ப ஃபேவரா இல்ல, 2ஆம் பாதி கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே வரும். அது குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப பெட்டரான சுச்சுவேஷனே இருக்கு. ஆனா இந்த முதல் பாதி கொஞ்சம் படுத்தும். அதனால அதை நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது அவசியம். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் தேவை. நிறைய படிக்கிறேன் ஆனா எனக்கு சரியா மாணவ மாணவிகள் எங்களால் பெரிய ஞாபகம் வச்சுக்க முடியல, எங்களுக்கு அப்படியே எல்லாம் மறந்து போயிடுது, இந்த மாதிரி சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. சுத்தி இருக்க நண்பர்கள் ஒரு தவறான நட்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நேரத்துல அதெல்லாம் நீங்க கவனமா படிப்பில் கவனம் சிறாம படிக்கணும். பெண்கள், கடகராசி பெண்கள் பொறுத்த இந்த கடகம் பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் ஆதிக்கத்துல பிறந்ததுங்க. பொதுவா ஆண்களாகவே இருந்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா ஈஸியா உடஞ்சிருவாங்க. ஒரு நேரம் இருக்கிற மனசு ஒரு நேரம் இருக்காது, ஒரு நேரம் இருக்க தைரியம் இருக்காது. இது பெண்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியா உடஞ்சு போயிடுவாங்க. நீங்க எப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு அம்மன் கோயிலுக்கு செவ்வாய் வெள்ளி தவறாம போயிட்டு வாங்க. இது உங்களை மனோபலத்தை அதிகரிக்கும். பல நல்ல விஷயங்கள் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நடக்கிறதுக்கான அமைப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுல சந்தேகம் கிடையாது. சரிங்களா? நான் பொதுவாகவே கடகராசிகளோட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிதானம், பொறுமை, விட்டு கொடுத்தல். அஷ்டமத்து சனியில பார்க்காத கஷ்டமாங்க, ஆனா அந்த அளவுக்கு மோசமா இருக்காது. ஆனா கண்டிப்பா முதல் 6 மாசத்தை நீங்க கொஞ்சம் நிதானமா ஓட்டிட்டீங்கன்னா அடுத்த 6 மாசம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது நான் எப்படி சொல்லுவேன்னா, ரொம்ப சூப்பராகவும் நடக்காது, நடக்காமையும் இருக்காது. ஒரு ஆவரேஜா நீங்க நல்ல விஷயங்களை ஜூன் மாசத்துல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இந்த வருஷத்துக்கு உண்டான பலன் அவ்வளவுதான். அடுத்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் நம்ம சொல்லும் போது அதோடைய பலன்கள் பலாபலன்கள் மாறுபடும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட அஷ்டமத்து சனியில நீங்க கத்துக்கிட்ட நிறைய பாடம், அந்த உணர்தல், புரிதல், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த வருஷத்தோட முதல் பாதியை கடந்துட்டீங்கன்னா 2ஆம் பாதி உங்க கையில இருக்கும். நிறைய நல்ல விஷயங்களை பார்க்கலாம். உங்களுக்கு உண்டான வழிபாடு பௌர்ணமியில சிவபெருமான் வழிபாடும் அம்மன் வழிபாடும் உங்களுக்கு நிறைய ஏற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பா நல்ல வருஷம் தாங்க. நிதானமா பொறுமையா மட்டும் இருந்தா போதும். இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசிக்குண்டான ஒரு பொது பலன்கள் தாங்க. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம்ன்றது ராசி ஒன்றா இருந்தாலும் ஜாதகங்களும் கிரக நிலைகளும் மாறுபட்டிருக்கலாம். உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதக கட்டங்கள், லக்னங்கள் மாறுபட்டு இருக்கலாம். ஸோ இதன் அமைப்பின் காரணமாக நீங்கள் இல்லை என்னுடைய சுய ஜாதகப்படி எனக்கு என் பலன் தெரியுங்க, எனக்கு எக்ஸாக்டாக என் ஜாதகத்துக்கு என்ன நடக்கும்னு தெரிகிறேன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு பர்சனல் கன்சல்டிங் எடுத்துக்கலாம். ஸோ இதன் மூலம் தெளிவான பலன்களும் பரிகாரங்களும் வழிமுறைகளும் உங்களுக்கு சொல்லப்படும். மேலும் நாங்கள் நவரத்னங்கள் மூலியமாகவும் யந்திரங்கள் மூலியமாகவும் முறைப்படி பூஜை செய்து எல்லா தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறது, கர்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது, திருமணத்துக்காகவும் குழந்தை பாகத்துக்காகவும் வேலைக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய வாடிக்கையாளருக்கு நடந்துட்டுருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும். விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட பேரை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நாங்கள் உங்கள் லிங்க்கை உங்களுக்கு டைரெக்டாக அனுப்புகிறோம். ரொம்ப பயனுள்ள அந்த இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த போஸ்ட்டை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னு என்னோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போது பாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.